ஆராகி, என் அன்பு குழந்தையே, என் அன்பு தங்கமே, வாழ்க்கையில் ஒவ்வொரு கஷ்டங்களும் வரும்பொழுது நீ என்ன தெரியுமா நினைக்கிறாய்? நம் பேராசை பட்டுவிட்டோம் போல், அதனால்தான் தெய்வமானது நம்மை இவ்வளவு கஷ்டப்படுத்துகிறது என்று நினைக்கிறாய். கிடையாது. இந்த உலகத்தில் சிலர் அவர்கள் வாழ்க்கையில் எல்லாமே கிடைத்தால் கூட எனக்கு ஒன்றும் கிடைக்கவில்லை கிடைக்கவில்லை என்று புலம்பிக் கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் நீயோ ஏதாவது கிடைத்தால் கிடைத்தது என்று நன்றி சொல்கிறாய். புலம்பாமல் மற்றவரிடம் உன்னுடைய குடும்ப சூழ்நிலை பற்றி புலம்பாமல் இருக்கிறாய். நீ ஒன்றும் எந்த ஒரு தவறையும் செய்யவும் இல்லை. தேவையில்லாத விஷயங்களை என்னிடம் கேட்கவும் இல்லை. எல்லாமே உனக்கு தேவையான விஷயங்களை மட்டும்தான் என்னிடம் கேட்கிறாய். நீ எதையும் நினைத்து மனதை போட்டு வாட்டிக் கொள்ள வேண்டாம். இந்த வாராகியை நம்பிய பிறகு யாரும் எப்பொழுதும் எதற்காகவும் கவலைப்பட வேண்டிய அவசியம் என்பது ஒரு நாளும் கிடையாது. தேவையானது எது தேவையில்லை இல்லை என்பது எது என்பது எல்லாம் எனக்கு தெரியும். நான் நீ கேட்டவுடன் அள்ளி கொடுப்பவள் கிடையாது. நீ கேட்டவுடன் தீர விசாரித்து அது என்ன உனக்கு தேவை, இதனால் உனக்கு என்ன பலன் என்பதை நான் நல்லதோ கெட்டதோ நான் எதுவாக இருந்தாலும் தீர்மானமாக முடிவெடுத்துதான் நான் செய்வேன். புரிகிறதா? அதனால் நீயாக எதையும் போட்டு குழப்பிக்கொண்டு மனதை காயப்படுத்தி கொள்ள வேண்டாம். நீ எது கேட்டாலும் நான் உடனே தருகிறேனா? சில நாட்கள் அதை நான் எடுத்துக்கொள்கிறேன் அல்லவா? ஆனாலும் சில தவறா இருந்தாலும் அது உன் கண்ணுக்கு நேராக காட்டுகிறேன். சில விஷயங்களை உனக்கு புரிய வைக்கிறேன். சில விஷயங்களை உனக்கு நான் தருகிறேன். சரிதானே தங்கமே? அதனால் எதையுமே நீ நினைத்து மனதை போட்டு குழப்பிக்கொண்டு மன உளைச்சலுக்கு ஆளாகாதே. நீ அழகான குழந்தை, திறமையான குழந்தை. உன்னால் எல்லாவற்றையும் சுலபத்தில் கடந்து வர முடியும். ஆனால் ஏன் இவ்வளவு சங்கடப்படுகிறாய்? சங்கடப்பட்டு எதற்காக உன்னை நீ காயப்படுத்திக் கொள்கிறாய்? நீ யாரையுமே நம்ப வேண்டாம். தெய்வத்தை கூட நீ நம்ப வேண்டாம். உன்னை நீ நம்பு, அது போதும். உன்னை நீயே தானாகவே கைப்பிடித்து நீயே தூக்கிவிட்டுக் கொள்வாய். எப்பொழுதும் நான் இருப்பேன் உனக்காக, உன் வாழ்க்கை துணையாக, உனக்கு நல்ல வழி நடத்த. தைரியமாக இரு. எப்பொழுதும் என்னுடைய நிழல் எப்பொழுதும் உன்னுடனே இருக்கும்.